ஜென்டில்மேன், லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ரெஸ்பெக்ட் தானே? ஐ மீன் கம்ப்ளைண்ட் தானே? எழுதிக்கடா. சொல்லுங்க மேடம். அந்த ட்ரெஷர் ஹண்டருக்கு ஜெயராம் கிட்ட இருந்து மிரட்டல் வந்திருக்குன்னு தெரிஞ்சு கூட செக்யூரிட்டி கொடுக்கணும்ன்ற அறிவு இல்லையா உனக்கு? மிரட்டல? இதுல மிரட்டல் எங்க இருக்கு குமாரி லட்சுமி அவர்களே? அதான் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி மூளையில செட்டில் ஆயிடுச்சே. யார் அவங்க? ஜெயராம் ஆளுங்க ட்ரெஷர் ஹண்டரை கிட்னாப் பண்ண வந்தாங்க. அதுக்குள்ள நம்ம சாரு யுவர் அண்டர் அரெஸ்ட். மேடம், உங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கங்க. அங்க ட்ரெஷர் ஹண்டரை ஆல்ரெடி கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஹோல்ட் ஆன். நீங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆஇருக்கீங்க. இவங்க ட்ரெஷர் ஹண்டரை கிட்னாப் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணாங்க. போய் இப்ப நாங்க அவரை ஃபாலோ பண்ணது செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்காக. நாங்க இந்த ஊர் அரசியல் தலைவர் துக்காராம் சாரோட ஆளுங்க. போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாததாலதான் துக்காராம் சார் செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்கு எங்களை போக சொன்னாரு. பாய்ஸ் 1 minute. சோ நீங்க சொல்றீங்க நீங்க அந்த ட்ரெஷர் ஹண்டரை ஃபாலோ பண்ணது செக்யூரிட்டி கொடுக்கிறதுக்காக. நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரெஷர் ஹண்டர் ஆல்ரெடி கிட்னாப் ஆயிட்டாருன்னு. அதனால ஷோ நீங்க என் கஸ்டடியில் இருக்கும்போது அங்க ட்ரெஷர் ஹண்டர் கிட்னாப் ஆயிருக்காருனா நீங்க யாரும் கிட்னாப்பர்ஸ் இல்லை. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ குமாரி லட்சுமி அவர்களே. நீங்க 4 நிரபராதிகளை தண்டனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. இன்னைக்கு உனக்கு இருக்குடி. போற வழியில ஆன் தி வே ஹேண்ட்கப்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. such an irresponsible behavior. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு காலையில உன்னோட மொத்த ஜாதகத்தையும் நியூஸ் பேப்பர்ல போடுறேனா இல்லையான்னு பாரு. ஒரு போலீஸ் ஆபீசரை மிரட்டுறது செக்ஷன் 300. இட்ஸ் a serious offense. இதுக்கு நீங்களா தான் சாட்சி. I'll take strict action. ஆக்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல எடுப்பாங்க ஓ மேல. நாளைக்கு பேப்பர் படிக்க மறந்துடாத. என்ன பேப்பர்? ஹாய் அமராவதியா? ஆமா. ஓகே, I'll make a note of that. Anyways, nice meeting you guys. பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு. Really? பார்ட்டி பில் யார் கட்டுறது? எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஒன்று Where? Thank you. By the way, gentlemen, வருங்காலத்தில் யாராவது உங்க வரலாறு எழுதினா அதுல 2 பாகம் இருக்கும். ஒன்னு நீங்க அவனை சந்திக்கிறதுக்கு முன்ன, இன்னொன்னு நீங்க அவனை சந்திச்சதுக்கு அப்புறம். யார் அவன்? அவன் ஸ்ரீமன் நாராயணா. பார்ட்டி ஜோரா இருந்துச்சா? என்னதும் ஒரு பார்ட்டி இருக்கு, சாந்தி பிரியர்னு. ஆனா துப்பாக்கியில குண்டு இருக்கிற வரைக்கும் சாந்தியை நிலைநாட்ட முடியாதுல்ல. சாந்தி பிரியர்களே, சார் துக்காராம் சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ராமச்சந்திரா, மனுஷனுக்கு பயம் வந்தா தொண்டை வறண்டு போறது சகஜம். ஆனா என்ன பண்றது, எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம், நோ வாட்டர். அதுக்காக எங்க ஊர்ல தண்ணி இல்லாம இல்ல, இட் இஸ் தேர். எங்க ஊர்லயும் ஒரு ஏரி இருக்கு, ஆனா நாங்க யாரும் அந்த தண்ணியை குடிக்க முடியாது. ஏன்னு சொல்லு சார். கேப்ப கட்டல சார். கேப் ஸ்மார்ட். இந்த கேப்பு தான் ஜெயராம் போட்ட லக்ஷ்மண ரேகை. இதை தாண்டி
யாரும் அந்த பக்கம் போக முடியாது. ஐயோ அவ்வளவுதானே, கொடு. ஃபர்ஸ்ட் ஜெயராம் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஜெயராம் சார், இந்த லக்ஷ்மண் ரேகைய நீங்க இப்படி எடுத்துட்டா எங்க ஊர் ஜனங்க இந்த ஏரி தண்ணிய ஆனந்தமா குடி. சார் குடிக்க முடியாதா சார்? ஜெயராம் சேஸ் நோ. ஒரு நிமிஷம். ஓ, ஜெயராம் என்ன சொல்றான்னா அங்கதான் புதையல பதுக்கி வச்சிருக்காங்களாம். அந்த புதையல் கிடைக்கிற வரைக்கும் யார் அந்த பக்கம் போனாலும் சும்மா விட மாட்டானா. அப்ப ரொம்ப கஷ்டம் சார். அந்த புதையலே இல்லைன்னு வச்சுக்க, ஜெயராமனும் இருக்க மாட்டான், அவன் போட்ட லக்ஷ்மண ரேகையும் இருக்காது. அந்த சேம் லைன், அந்த புதையலை தேடுறதுக்காக நான் ஒரு ட்ரெஷர் ஹண்டரை ஏற்பாடு செஞ்சேன். 4 பேரை செக்யூரிட்டிக்கும் வச்சேன். ஆனா நீ சார், அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எனக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அங்க பாருக்குள்ள 4 பேரு தொப்பியோட டிம் லைட்ல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா? சீக்கிரட்டா சுப்பாரி எடுக்கிறாங்க. சுப்பாரி யாரு கொடுக்கறாங்கன்னு கூட தெரியாது. ஒரு சீட்ல சுப்பாரி எழுதி 100 ரூபாய சேர்த்து அந்த டப்பால போட்டுட்டா அது கவுபாய் கிருஷ்ணன் கைக்கு போய் சேரும். அத அவன் எடுத்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது இல்ல, ₹1 சார். 100 இல்ல, 101 ரூபாய் போடணும் டப்பால. அந்த ₹1 கௌபாய் கிருஷ்ணா தன்னோட கௌ பேங்க்ல போட்டார்னா சுப்பாரி ஓகேன்னு அர்த்தம். 100 ரூபாவும் சீட்டும் உள்ள தொப்பி போட்டுக்கிட்டு டிம் லைட்டு கீழே 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க கைக்கு போகும். சுப்பாரி எதுவா இருந்தாலும் சரி, அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். வெரி குட். ஐ எம் தேர் ஓல்ட் கஸ்டமர். ராமச்சந்திரா, எழுதலாமா? என்ன சார்? சுப்பாரி. ஓ சார், கேப் உங்கள்தான், டைட்டா முடிங்க. ட்ரெஷர் ஹண்டர் ஹரிச்சந்திரனை ஜெயராமன் கடத்தியதில் எனது பொறுப்பற்ற தன்மையே காரணம். இன்னும் 4 நாட்களுக்குள் ஹரிச்சந்திரனை ஜெயராமன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வராவிட்டால் கொஞ்சம் ஸ்லோ. என்னை நீங்கள் ஈவு இரக்கமின்றி கொடூரமாக கொல்வதற்கு சுபாரி கொடுக்கின்ற உங்கள் விசுவாசி. அங்க சின்ன கம்மா போடு, கீழே இன்ஸ்பெக்டர் நாராயணா. சார், 101 ரூபாய். டோன்ட் வரி, அது என்வலப்புக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. ஓ ராமச்சந்திரா, சுப்பாரிய டப்பால போட்டு ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஹேவ் ஒன்லி 4 days. போலாமா? பை த வே, இது வரைக்கும் அபிரா கோட்டைக்குள்ள எந்த போலீஸும் கால் வச்சதில்லை. குட் லக், டேக் கேர். ஒரு தடவை லெட்டர் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் துக்காராம் சார். பிரிண்டிங் முடிய போகுது, சீக்கிரம் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. சரிண்ணா. இன்றைய முக்கிய செய்தி. ஹாய் அமராவதியின் எடிட்டர் சுதாகர் லட்சுமியின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னை புகழ்ந்து ஒரு செய்தி குவியலை அச்சிட்டு இருக்கிறார். நியூஸ் என்னமோ பிரிண்ட் ஆயிடுச்சு, ஆனா யார் கைக்கும் போகாத. காரணம் வேன் காணாம போயிடுச்சு. பேசுறீங்களா? டேய் அடிங் போன் சார், அம்மா கிட்ட இருந்து. அதோடு இப்போ குமாரி லட்சுமி அவர்கள் ஓட்ட லூனால சுதாகரை உட்கார வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஹாய் அமராவதி. ஓ வாங்க வாங்க வாங்க. என்னையா நம்ம சாரை பத்தி ஏதோ எழுதிருக்கீங்க, நியூஸ் வந்துச்சு. நியூஸ் பேப்பரே வரலையே. அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இன்னைக்கு பிரிண்ட் ஆன மொத்த பேப்பர்ஸும் இவர் வேனோட சேர்ந்து காணாம போயிருக்கு. காலையில இருந்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பிஸினே வந்துட்டு இருக்கு. சாரிப்பா, அதுல தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அம்மா ஒரு நிமிஷம், எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க, நான் அப்புறம் பேசுறேன். சார் முதல்ல எங்க கம்ப்ளைண்ட் எடுங்க. அதுக்கு இல்ல, நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்லுவீங்க சுதாகர், நாங்களும் எடுத்துக்குவோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சைட் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நீங்க நம்ம வேனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அடிக்கடி வந்து தொல்லை கொடுப்பீங்க. எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஜோஷே வராது. ஏன் சொல்லுங்க? ரிலேஷன்ஷிப் கரெக்டா மெயின்டைன் பண்ணல நீங்க. ஒண்ணு தெரியுமா, பக்கத்து வீட்டு ஆண்டி அடிக்கடி டீ காஃபிலாம் அனுப்புவாங்க. கேட்கவே வேண்டாம், வந்துட்டு வா வா வா. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுதுல்ல. ஆண்டி என்னடா பண்றாங்க? குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிக்கிட்டு இருங்க சார், பேசிட்டு இருக்கேன். முந்தா நாள் ஆண்டி வீட்டுல திருடு போயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல அவன் தூக்கி உள்ள போட்டேன். கேளுங்க ஒண்ணு. சார் 15 மினிட்ஸ் தாங்க சார், நான் இங்க 10 மினிட்ஸ்ல வந்துட்டேன். நீங்க தான் லேட்டு. வேணா மேடம் கிட்ட கேளுங்க, அவங்க இங்க தான் இருந்தாங்க. மேடம், இப்போ என்ன கம்ப்ளைண்ட் எடுத்துப்பியா இல்லையா? நீங்க என்ன கொடுக்கவே இல்லையா லட்சுமி அவர்களே? நான் எப்படி எடுத்துக்கிறது? என்ன எழுதுங்க. எழுதுங்க. சாப்பிடுறதுக்கு சங்கட்டமா இருக்குல்ல அம்மா, வழக்கம் போல லைன் கட் ஆயிடுச்சு. அதான் பில். என்ன அம்மா இல்லையா? ஏதோ வேன் கிடைச்சதா? சாம்பல் கலரா? CEZ306 எதுதான் கிரே கலர். ஓ பாத்தீங்களா, நீங்க கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாங்க உங்க வேனை கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட் சார், வெரி குட் கோபார். ஆமா, நான் இப்ப ஒரு கேட்ச் பிடிச்ச, நீ பாத்துருக்கணுமே. இதெல்லாம் அவன் போட்ட பிளான் தான். நீ அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாத சுதாகர். என்னை யாரும் அசைக்க முடியாத லட்சுமி, சான்ஸே இல்ல. யோ சுதாகர். சார் வந்துட்டேன் சார். லட்சுமி ஒரு நிமிஷம் சார். என்ன லவ்வா? சே இல்ல சார். நல்லது. என்ன எழுதிருக்கான்னு பாத்தியா? உனக்கு செட் ஆக மாட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அதுல ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல சார். என்னாச்சு தானே? ஓவரா புகழ்ந்துட்டாங்களோ? கிழிச்சிட்டாங்க. ஆனா ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓ தப்பு இல்லையா சுதாகர்? சார் அது வாங்க. இப்போ நீங்க அந்த லக்ஷ்மி பேச்சை கேட்டு இந்த சரஸ்வதிக்கு துரோகம் பண்றீங்க. இப்படியே போனா நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? கெட்டு போயிடும் சார். பின்ன நாளைக்கு என்ன எழுதலாம் இருக்கீங்க? உங்களை பத்தி மட்டும் எழுத மாட்டேன் சார். சார் மறுபடியும் தப்பு பண்றீங்க சுதாகர். எழுதணும். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்குள்ள உங்க வேனை கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு நல்ல டாபிக் இது. ஆமா சார். பின்ன நல்ல டாபிக் தான், எழுதலாம். அச்சுதானா ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே. போங்க, கேஸ் சால்வ் ஆக்ஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே சுதாகர். என்னென்ன காலம்ஸ் இருக்கு உங்க நியூஸ் பேப்பர்ல? நம்ம பேப்பர்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கா? இருக்கு சார். கொக்கோ ஆடுவேன் நான். எழுதுங்க. கொக்கோ ஆட்டத்தில் கோலோச்சிய நாராயணா. நல்லா இருக்கும். அச்சுதானா சார், ட்ரெஷர் ஹண்டர் ஹரிச்சந்திரா. சார் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார், டெய்லி செக்கிங்கே இல்லாம ஊரை விட்டு வெளியே போற வண்டி இது ஒண்ணுதான். இவன் அந்த ஜெயராமன் கூட சேர்ந்துகிட்டு இந்த ட்ரெஷர் ஹண்டரை ஊரை விட்டு வெளியே அனுப்பலான்னு ட்ரை பண்ணிருக்கேன். சாமி சத்தமா எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இவன் என் வேனுக்குள்ள எப்படி வந்தான்னு கூட எனக்கு தெரியாது சார். நான் கதையா விடுற. அச்சுதானா ஒரு வேலை பண்ணுங்க. நம்ம லட்சுமி போட்டோ ஸ்டுடியோல அதை 1 hour புக் பண்ணுங்க. நான் போய் ஜெயராமோட இரும்பு கொட்டையை உடைச்சு ட்ரெஷர் ஹண்டரை காப்பாத்தி கூட்டு வரேன். ட்ரெஷர் ஹண்டர் தான் இங்க இருக்காரு சார். எங்க இல்லையா? எங்க அச்சுதானா இல்லையா? ஓ ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். வழிவிடுங்க, வழிவிடுங்க லட்சுமி அவர்களே ப்ளீஸ். நான் ஜெயராமோட இரும்பு கொட்டையை உடைச்சு தள்ள போய்கிட்டு இருக்கேன். அமராவதியின் சாகச வீரன் நாராயணா ரெடி. ஜெயராமனின் இரும்பு கோட்டையை உடைத்து ட்ரெஷர் ஹண்டர் ஹரிச்சந்திரனை காப்பாற்றிய தைரியசாலி ராமச்சந்திரா. இந்த நியூஸ் முதல்ல நமக்கு ஏன் வரல? துக்காரம் நீங்கெல்லாம் இங்க எப்படி வந்தீங்க? எனக்கு தெரியல லட்சுமி. ராத்திரி படுத்ததான் ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா இங்க இருக்கோம். வந்து கட்ட ஊத்து விடு. ஐயோ, காலையில இருந்து ஸ்ரீஹரியை வரை காணோம். எங்களெல்லாம் கட்டி போட்டதே உங்க ஸ்ரீஹரி தான்.
அவர் பண்ணியிருக்காருன்னா ஏதாவது பிளான் இருக்கும். இந்த கட்டு இப்படி இருக்கட்டும். உங்க ஸ்ரீகரி பிளான் என்ன எனக்கு நல்லா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த காட்டுல எங்கன்னு போய் தேடுறது சார்? லக்ஷ்மி தவம் பண்ணது மரத்துக்கு கீழே அச்சுதானா? அடையாளம் ஏதாவது போட்டிருப்பாங்க. அவங்க எந்த மரத்துலயும் அடையாளம் எதுவும் போட்ட மாதிரி தெரியலையே சார். இங்க இத்தனை மரம் இருக்கு, அடையாளம் இல்லைன்னா அந்த மரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களா இருந்தா எந்த மரத்தை செலக்ட் பண்ணிருப்பீங்க அச்சுதானா? எல்லாத்த விட உயரமான மரத்தை சார். எல்லா மரமும் ஒரே உயரத்துல தானே இருக்கு. அப்படின்னா எல்லாத்த விட பெரிய மரத்தை செலக்ட் பண்ணிருப்பேன். பேசிக்கலி நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வித்தியாசமான மரத்தை தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு எந்தெந்த மரம்லாம் வித்தியாசமா படுதோ அது கீழே தொடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். அந்த கொடி அடையாளக்குறி எதையும் காணும். இந்த கொடிதான் அடையாளமோ? வேற எந்த மரத்துலயும் கொடி படல. அதான் நான் இங்க தோன்றேன். கருடனை நீங்க சுதாகர் மேல உட்கார்ற மாதிரி திட்டம் போட்டீங்க. ஆனா அது வந்து உட்கார்ந்தது யார் மேல? நாராயணன் மேல. இது தெய்வ செயலா இருக்கலாம் இல்லையா? அவன் நிஜமான ஸ்ரீகரியா இருந்திருந்தா லட்சுமியோட மனசுல இடம் பிடிச்சிருக்கணும். அது அவனால முடியல. லக்ஷ்மி, நினைச்சேன் அந்த நாராயணன் இந்த மாதிரி ஏதாவது கோல்மால் பண்ணுவான்னு நினைச்சேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க சேஃப்டிக்கு என்ன பண்ணணுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கன்னு ப்ரொடெக்ஷனுக்காக. என்ன பண்றீங்க? அவங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத நாராயணா. நிலைமை உன் கை மீறி போயிடுச்சு. முயற்சி பண்றதுல தப்பில்லையே கண்டிப்பா. ஏய், துக்காராம் கிட்ட போய் விஷயத்த சொல்லு. போ. நாடகக்காரங்க எல்லாரையும் கோட்டைக்கு இழுத்துட்டு வந்துட்டோம். அரியாசனம் ஏறின அன்னைக்கு தன் கோட்டையை தானே கொளுத்தின முதல் தோரை நானாதான் இருப்பேன். நீ எங்க போற? லக்ஷ்மி, கிளம்பு. நட. அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. டேய், யாராங்க? டேய், அங்க போய் பாறா. சரி. எண்ணெயை நல்லா ஊத்துங்க. கோட்டை மொத்தமும் எரிஞ்சு சாம்பல் ஆகணும். நெருப்பு எப்ப பத்த வைக்கணும்? அதெல்லாம் சொல்லுவாங்க. நீ சீக்கிரம் எண்ணெய் ஊத்து. ஒருத்தனுக்காக எல்லாரும் சாகிறத விட அவன் ஒருத்தனை கொன்னுட்டு எல்லாரும் உயிரை காப்பாத்திக்கலாம். அவரு நம்ம துறைக்கு துரோகம் பண்றது அரியாசனத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி. இத்தனை வருஷமா நான் அந்த அரியாசனத்துக்கு விசுவாசமா இருந்தேன். என்ன கொடுத்தான் உங்க துறை? எவனோ ஒரு பரதேசி இன்ஸ்பெக்டர். அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் கொல்ல கூட தயங்கல.
இவனுக்கு நாம இதுக்கு விசுவாசமா இருக்கணும். டர்சி, இன்னைக்கு நம்ம கவனம் எல்லாம் இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதுல இருக்கணும். நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன் பாசு. துக்காராம் முன்னாடி நம்ம தலைய குனிஞ்சா கடைசியில நம்ம உயிராவது நமக்கு மிஞ்சும். இங்க பாரு, எங்க சார் மேல இன்னும் ஒரு அடி விழுந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அச்சுதானே, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்ல சொல்லதான் இவன் என்ன இன்னும் குமுறான். ஏய், இவனை பாத்துக்க. பெட்டியை ஜீப்ல ஏத்துங்க. துக்காராம் அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அந்த காலத்து தங்க நாணயமா இருக்கும். கொடுக்கறதுக்கு முன்னால நாம ஒரு வாட்டி பார்க்கலாமா? துக்காராமுக்கு தெரிஞ்ச அபீரர்கள் நாடகக்காரர்களோட சேர்த்து நம்மையும் கோட்டைக்குள்ளேயே வச்சு கொளுத்திடுவான். உங்க நாடகக்காரங்களை துக்காராம் கோட்டைக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கான். நாளைக்கு சூரியன் உதிக்கிறப்ப யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. துக்காராமுக்கு எப்படி தெரியும்? ஒரு தடவை பாக்குறதுல தப்புன்னு இருக்கு கடிப்பா. சரி சரி, சீக்கிரம் பார்த்து தொலைங்க. அந்த பெட்டிக்குள்ள வெறும் கல்லுதான் இருக்கு. புதையல் எங்க இருக்கு நாராயணா? மரத்துல தொங்க விட்டுட்டு நீங்க எல்லாம் கோட்டைக்கு வந்து சேருங்க. நான் போய் துக்காராம் கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். எங்க சார புதைக்காதீங்களா, விட்டுருங்க. சொன்னா கேளுங்கடா, விட்டுருங்க, விட்டுருங்க. ஐயோ, காப்பாத்த யாருமே இல்லையா? குடி. உங்க எல்லாருக்கும் பயம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2 வழியும் இருக்கு. ஒன்னு என் கூட இருக்கிறது, இன்னொன்னு துக்காராம் கிட்ட உயிர் பிச்சை கேட்கறது. குடி. என்னோட இத்தனை வருஷ கனவு இன்னைக்கு ராத்திரி நினைவாக போகுது ராமச்சந்திரா. இனிமே இந்த அபிரா கோட்டைய நீ என்ன கொல்ல மாட்டேன்னு அப்பாக்கு வாக்கு கொடுத்துருக்க ஜெயராமா. நான் உன்னை கொல்ல போறேன்னு யார் சொன்னா? பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் உன்னை பார்க்கறேன் கடிப்பார். உன் கூட உட்கார்ந்து பேசலான்னா இப்ப நேரம் இல்ல. துரை உனக்காக காத்துட்டு இருக்கார். கடிப்பார். புதையில கண்டுபிடிச்சிட்டோம் துரை. ஆனா பெட்டியில வெறும் கல்லுதான் இருந்துச்சு. பேண்ட் மாஸ்டர். இல்ல, பெட்டியில புதையல் இருந்தது. நான் பார்த்தேன். அன்னைக்கு இருந்த புதையல் இன்னைக்கு இல்லைன்னா இத்தனை வருஷத்துல யாரோ அதை மொத்தமா காலி பண்ணிருக்காங்க. கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சது உங்க ஆளுங்க. புதையல உங்கள யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும். யார் அது? 15 வருஷமா உங்களை தேடிக்கிட்டு இருக்க. சொல்லலன்னா உன் உடம்புல ஒட்டி இருக்கிற தோலை இன்ச் இன்ச்சா கிழிச்சு
கோட்டையிலிருந்து அமராவதி வரைக்கும் தோரணமா தொங்க விட்டுருவேன். கை கெட்டின புதையல் வாய் கெட்டாத சோகத்தோடய சாக போறேன். நாராயணா, ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். வெங்காயம் உயிரிழந்தது தானே ஆக்சிஜன். நீங்க வந்து சும்மா இருக்கியா? சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் வரதுக்கு இவ்வளவு லேட்டா? சார் வாங்க சார். எப்போ வந்துட்டோம். இவங்க உங்களை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல அப்பவே. அப்பா எங்க சாரோட மூச்சு நிக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி கடன் பட்டிருந்தோம். அந்த கணக்கு இப்ப முடிச்சுது. புதையல் எங்க இருக்கு? எங்கன்னு சொல்லு, எங்கன்னு சொல்லு. புதையல் எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ அது அங்க ரொம்ப பத்திரமா இருக்கு ஜெயராம். எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்க ஆளுங்க எல்லாரையும் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பணும். உங்க வம்சத்தையே நிர்மூலமாக்குறேன்னு எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அபீரர்கள் என்னைக்கும் கொடுத்த வாக்க தவறுனதில்லை. கொள்ளையடிச்சவங்க எப்பவோ செத்து போயிட்டாங்க. இவங்க யாருக்கும் அந்த புதையலோட சம்பந்தம் இல்லை ஜெயராம். புதையல் வேணுமா, நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணுமா, அது நீயே முடிவு பண்ணிக்கோ. இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லட்சுமி. ஸ்ரீஹரி இருக்கிற வரைக்கும் இவனால நம்மள எதுவும் செய்ய முடியாது. ஸ்ரீஹரி எங்க இருக்கா? உங்க ஸ்ரீஹரி அந்த புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா நீ புதையலை மறந்துட வேண்டியதுதான். ஹலோ பிரதர், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அமராவதி போலீஸ் டிபார்ட்மெண்டோட 2 கண்ணும் 1 கண்ணும் 4 பக்கத்துல இருந்து உங்களை குறி வச்சிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தா ஓகே. 1 இன்ச் நகர்ந்தாலும் என்ன நடக்கும்னு ஒரு சின்ன ட்ரையல் காட்ட போறேன். ஒரு நிமிஷம், எல்லாரும் அசையாம நில்லுங்க. யாராவது 1 இன்ச் நகர்ந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரையல் காட்ட போறேன். பாய்ஸ் கொஞ்சம் பார்த்து சுடுங்கப்பா. ஓகே, ட்ரையல் பார்த்தாச்சு இல்ல? இப்ப நீங்க எல்லாரும் உங்க துப்பாக்கி என்கிட்ட ஒரு பிசினஸ் ப்ரொபோசல். 15 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதைஞ்சு போன உங்க ஆசையை இன்னைக்கு அதே மண்ணுக்குள்ள இருந்து என் உயிரை பணைய வச்சு இத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் லட்சுமி அவர்களே. என் உயிரை பணைய வச்சு உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். சோ எஸ், உங்கள யாருக்காவது அபிரர்கள் துறை ஆகணுங்கிற ஆசை இருந்தா கை தூக்குங்க. அதுக்கு பதிலா இந்த நாடகக்காரங்களை கிட்ட ஒப்படைச்சா போதும். கிவ் அண்ட் டேக். என்ன சொல்றீங்க? புதையலை நீ கொண்டு வந்துட்ட நாராயணா, ஆனா உயிரை இப்பதான் பணையம் வைக்கிற. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். உங்க அப்பா கொடுத்த வாக்கு மீறி இவங்களை விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க யாரும் அப்படி சத்தியம் பண்ணல. சோ எஸ், மார்க்கெட் ஓபனா இருக்கு. யாராவது இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கூச்சப்படாம கை தூக்குங்க.
தேர் முதல் போட்டியாளர் ரெடி ஆயிட்டாரு. செகண்ட் கேண்டிடேட் குட். நீங்க யூ சீம்ஸ் லைக் an interesting candidate. ப்ளீஸ் முன்னாடி வாங்க. உங்க பேர் சார்? ஜெயராம் சார், நான் சொல்றது கேளுங்க. நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், உன் புத்திசாலித்தனம் வரம்பு மீறினா முட்டாளாவேன். புத்திசாலித்தனத்தை பணயமா வச்சு நீ தோத்துட்ட. இப்போ உன் சக்தி உனக்கு எவ்வளவு தூரம் உபயோகப்படுதுன்னு பார்க்கலாம். பரிகாசனத்துக்காக எங்க அப்பனையை என் கையால கொன்ன வந்தான். இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் துரையாகணும்னு ஆசை இருக்கு? யாருக்கும் துரையாகிறதுக்கு தைரியம் பத்தல நாராயணா. அப்ப சரி, உங்க யாருக்கும் தைரியம் இல்லாததால அரியாசனத்துல நானே உட்கார போறேன். இவங்க எல்லாரோட பணத்தையும் படிக்கட்டாக்கி இப்ப கூப்பிடுவோம் ஸ்ரீஹரிய. கூப்பிடு. 7 மலைகளின் துரை, அபிராதிபதி, ராமராமனின் முறையான வாரிசான இந்த ஜெயராமா என் தந்தையின் சத்தியத்தை பூர்த்தி செய்து. சார் ஒருத்தர் இருக்கா? சார் இங்க யாருக்கும் துரையாகிறதுக்கு தைரியம் பத்தலன்னு சொன்னீங்கல்ல, ஒருத்தர் இருக்கா? ஜென்டில்மேன், வருங்காலத்தில் அபிராக்கள் பத்தி வரலாறு எழுதுனா 2 பாகம் இருக்கும். ஒன்னு அவன் அபிராக்கள் துரையாகிறதுக்கு முன்ன, இன்னொன்னு அவன் அபிராக்கள் துரையானதுக்கு அப்புறம். யார் அவன்? அவனே ஸ்ரீமன் நாராயணா. நாராயணா, ஜெயராம் சார் பொறுமை. உங்க ரூல்ஸ் படி முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் நிறைய சனத்துல உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி நான் துரையானதுக்கு அப்புறம் அபிரர்கள் வரலாற்றில் எழுதுறதுக்கு பெருசா எதுவும் இருக்காது. ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கும். ஏன் சொல்லுங்க? அபிரர்கள் வரலாறு இனியோட முடியுது. இனிமே நீங்க யாரும் அபிரர்கள் சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டியதில்லை. இது உங்க துரை ஸ்ரீமன் நாராயணனோட முதல் மற்றும் கடைசியான. இங்க பாருங்க, உங்க கோட்டை ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெருப்பு சபை வரைக்கும் வந்துடும். உங்க எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, கொஞ்சம் அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க துரையோட ஆணையை மீறாதீங்க, ப்ளீஸ் போங்க. யாராவது உங்க இடத்தை விட்டு நகர்ந்தீங்கன்னா ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உங்கள் ஆல்ரெடி சில பேர் துரையாக ஆசைப்பட்டு கையை தூக்குனீங்க. ஜெயராம் சார் எப்படி உங்களை உயிரோட விட மாட்டாரு. குட்.